கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகின்றேன், புலகின்றேன், நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, கடவுள் தான் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். எந்த சமயமாயிருந்தாலும், எந்த மக்களாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அவர் தானே ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். அவர் படைப்பின் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லோருமே. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மீது மிகுந்த அக்கறை உள்ளவராயிருக்கிறார், பாசமுள்ளவராயிருக்கிறார். எனவே தான் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன? நாம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பது தான். நல்வாழ்வு பெற வேண்டும் என்பது தான் அவர் நம்மோடு பேசுகிறார், கட்டி அரணிக்கிறார், முத்தமிடுகிறார், மகனே மகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல் அறிவுரையாயிருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கான வழியாயிருக்கிறது. ஒருவேளை தவறு செய்தால் நாம் கண்டித்து திருத்துகிற காரியமாக இருக்கின்றது. இப்படியாக கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி? இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் என் அன்புக்குறவுகளை அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்பதற்குத்தான் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காகத்தான் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு நல்வாழ்வு, விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த விடுதலை நிகழ்ச்சி செய்தியை கேட்கிற அநேக சகோதரி சொல்வார்கள், இந்த சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கே சொல்லப்பட்டதாக இருந்தது என்று சொல்வார்கள். என் வாழ்வையே மாற்றியது என்று சொல்வார்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து விட்டார் சொல்வார்கள். இதெல்லாம் நம்முடைய அன்பு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான வேலைத்தான். இந்த செய்தியை வெளியிடுவதற்கு எத்தனையோ பொருளாதார தேவை உண்டு, சாதாரணமான நிறைய காரணம் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் தானே நம்மீது வைத்திருக்கிற அன்பை மித்தமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்க, அன்பான வார்த்தையை தாங்க, ஆறுதலான வார்த்தையை தாங்க, அடைக்கலமான வார்த்தையை தாங்க, நல்வாழ்வுக்கான வார்த்தையை தாங்க, விடுதலை தாங்க என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே பேசுங்க, அப்பா பேசுங்கன்னு கூட சொல்லலாம். இல்லைங்களா? பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லலாம். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை, என்ன சொல்லப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறபடினாலே அவற்றை பேசும். ஆண்டவரே, இதுவும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இப்போ நான் ஜெபிக்கிற பொழுது கடவுள் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற கருத்தை தான் உணர்த்துகிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்கிற பொழுது, நான் இதோ 10 11 வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
எப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக அழைத்தாரோ அதை பின்னாடி நான் மக்களை எல்லாம் பார்க்க நிலையில் வருந்தது. இறைவசன வார்த்தை என சொல்லுகிறது, மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்தது. இன்னைக்கு இப்ப இந்த வேளையில தூய உணர்த்துறார், நல்லோரும் தீயோரையும் பிரித்து சொல், நல்லவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இருப்பதை சொல்லு என்று தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு மனிதன் நல்லவனாக, தூயவனாக, பரிசுத்தமாக, கடவுளுக்கு உகந்த மனிதனாக வாழ்ந்தால் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதையும் நீ சொல் என்று இந்த தெய்வீக திருவிழத்தின் வழியாக தூயான வெளிப்படுத்தியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் நல்லோருக்கும் தீயோருக்கும் என்கிற நிலையிலே சொல்லுகிற பொழுது நான் தீய பற்றி நான் சொல்லப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த நல்லவரை பற்றி நான் சொல்லுகிற பொழுது அது எதிர்மறையா இருப்பது தீயமை. நல்லவரை பற்றி சொல்லும் போது தீயவரை பற்றி நாம் சொல்ல வேண்டியிருக்கும். நல்லவரை பற்றி சொல்லுகிற தீயவரைக்கும். அப்பொழுது நல்லவர்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிற பொழுது தீமைக்குரிய காரியங்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த நன்மையும் தீமையும் பார்க்கிற பொழுது நண்புக்குறவுகளே, இந்த பைபிள்ல நிறைய கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கருத்து. நீதிமான்கள், நீதிமான்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம், எப்படியெல்லாம் ஆசீர்வாதம், நேர்மையாளர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் என்று இந்த பைபிள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட தூய ஆவியான உணர்த்துகின்ற சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது திருப்பாடல் நாம் தயவுசெய்து எடுக்கலாம். திருப்பாடலே 34வது திருப்பாடலை எடுக்கலாம். அந்த தலைப்பினை படிப்பில்லானா மிக அருமையான ஒரு கருத்தா இருக்கும். திருப்பாடலே 35 நானும் ஒரு காலத்துல படிப்பில் தான் இருந்தேன். ஆனால் படிக்கிற பொழுதுதான் குணம் உணர்கிறது. திருப்பாடலே தலைப்பை நீ பார்த்து பாருங்க, கடவுளின் கருணையை புகழ்தல் சொல்லி போடுற. இது யார் செய்யறாருனாக்க திருப்பாடல் ஆசிரியர் தாவீது தான், சங்கீதக்காரர் தாவீது அரசன் தான். அதுல பாருங்க, தாவீது அந்த அந்த நாம எல்லாம் எடுத்து வச்சுக்கிற பைபிள்ல 34 திருப்பாடல் 34 எடுத்துட்டீங்களா? சரி, பாருங்க, அதுல அந்த குறிப்பாருங்க, தாவீதுக்கு உரியது, அவர் அபமெலேக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். அப்பொழுது அவர் பாடியது. இந்த கருத்தை அவர் எப்படி பாடுக்காரும் போது நான் கொஞ்ச நேரம் இந்த பைபிள் படிக்கும்போது அப்படியே பயங்கரமா இருந்தது. அவர் எப்படி படிச்சாரு, எப்படி போனார்? அந்த திருப்பாடல் 34 அப்படியே முழுசுமா நீ படிச்சு பாருங்க. அதுல தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். 34 அது 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். 4வது வசனத்தை நீ படிக்கிறேன். 4வது வசனம் படிக்கலாம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும், எல்லா விதமான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா விதமான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பாருங்க, எந்த ஒரு பயமும் இல்லாதபடி எல்லா விதமான அச்சத்தினின்றும் பயத்தினும். இன்று நாட்களை பார்க்கிற பொழுது மனிதர்களுக்கு பலவிதமான பயம், எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து பல விதத்துல அச்சம், பயம். என்னாகுமோ தெரியல, அப்படியே பயங்கரமா இருக்கு. பிரியமானவர்களே, எதிரிகள் என்ன செய்வார்களும், வேலை செய்யறவர்கள் என்ன செய்வார்கள், அப்படி எல்லாம் பல பயங்கர இருந்து கொண்டு இருக்கு. இந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் சொல்லியிருக்கேன். அவர் சொல்லும்போது பார்த்துக்க, அதுல எல்லா வகையான அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். சரி, அந்த எப்படி அவர் சொல்ல முடிந்தது? அந்த வசனம் அப்படியே என்னத்தை கொண்டு வருவாரு. அது 7வது வசனத்தை படிக்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து பார்க்கணும். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார்.
ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். நிற்கும் ஆண்டவருடைய தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவாராம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டம் நெருங்காதபடி அங்கே காவலாளிகளை போல சூழ்நின்று காத்திடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அருமையான ஒரு கருத்து! பார்க்கணும் பிரியமாக. ஆண்டவருக்கு அஞ்சுவர்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. இன்று நாட்களை பார்க்கிற பொழுது கடவுளுக்கு பயப்படாத மக்கள் அதிகம். யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தெய்வ பயம் பிரியமானவர்களே, தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் இருந்தால் அவர்கள் கடவுளுக்கு உண்மையான நேர்மையான மக்களாக வாழ முடியும். இது நான் சொல்வது மட்டுமல்ல பிரியமானவர்களே. நீதிமொழி புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே சொல்லப்படுகிற கருத்தை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற அச்சம் ஒருவரை தீமையின் என்று விலக செய்யும். சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற அச்சம், தெய்வ பயமானது ஒருவனை தீமையிலிருந்து பாவத்திலிருந்து விலகச் செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது உண்மையாகவே நான் உணர்த்தப்படுகிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது, ஏன் இன்னைக்கு நிறைய பார்க்கணும், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எங்க அப்பா எங்க அம்மா சொல்லுவாங்க, பொய் பேசக்கூடாது, சாமி கண்ணை நோண்டிவிடும். கெட்ட பேசக்கூடாது, சாமி அடிச்சிடும் சொல்லுவாங்க. தெய்வத்து மேல ஒரு பயம். என்னுடைய சகோதரர் இருக்கிறார், அவருடைய அப்பா இந்த ஜபத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு மனிதன். சாமி அடிச்சு போடும், தும்பிடும், இப்படி எல்லாம் சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த தெய்வ பயம் அந்த சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது தெய்வ பயம். ஆனா அந்த பயம் என்ன பண்ணுது, பெரியவளாக ஆக இல்ல சாமி அடிக்காது, நோண்டாதுன்னு நினைச்சிட்டு தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதருக்கு தெய்வ பயம் வேண்டும். இந்த தெய்வ பயத்தை கடவுளுடைய ஆவியானவர் தான் கொடுக்கிறார். தெய்வ பயத்தையும் கடவுளுடைய ஆவியானவர் அன்னைக்கு எப்படி அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல இப்ப தூய ஆவியானவர் தாமே நமக்கு கொடுக்கிறார். ஏசியா புத்தகத்திலே நீ 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், ஏசியா 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தினுடைய படித்து பாருங்க. அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். சொல்லுது பாருங்க, ஏசியா 12, ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, விவேகம், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவி அவர்களுக்கு அருளும் சொல்லப்பட்டிருக்கும். கடவுளுக்கு பயப்பட அந்த ஆவி அவர்களுக்கு, கடவுளுக்கு பயப்படுற பயத்தை கடவுளுடைய ஆவியை கொடுக்குது. ஏன்? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. என் அன்புக்குரியவர்களே, அந்த தூய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடவுளுக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் தூய ஆவியால் இயக்கப்படுகிற மக்களாக இருக்க முடியும். இன்னைக்கு பார்த்தனாக்கு மக்கள் பயம் இல்லை. மக்கள் பெரிதாக ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய பயமே இல்லை. கடவுளுடைய பயம் இல்ல, தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தவறுதலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பயம் இல்லை, கடவுளுடைய பயம் இல்லை. கடவுளுடைய தூய ஆவியால் அந்த விருந்தப்பட்டு யாருக்கு ஒரு தெய்வம் இருக்கிறதோ அது கண்டிப்பா கடவுளுடைய பிள்ளைகளாக நடக்க முடியும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பயம் சொல்லணும், பயம் பொங்கிட்டு வருது. ரோமர் 10:8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ
அந்த தெய்வ பய நிலையிலே யார் இயக்கப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அந்த ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தினுடைய கருத்துக்கள் மையமாயிருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளைகளை கடவுள் பாதுகாப்பார். கடவுளுடைய பிள்ளைகளை அவர் கடவுள் பாதுகாப்பார். என் பிரியமானவர்களை பார்க்கணும். தன் அதில் 19 தூதர்கள் சூழ்ந்து நின்று காப்பாக சொல்ல மட்டுமல்ல, நாம் எங்க போனாலும் காத்து. ஓ ஜீசஸ், தயவுசெய்து திருப்பாடல் 91 எடுங்க. ஆமா, அடிக்கடி என் திருப்பாடல் 91 சொல்லுகிற பொழுதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் அந்த திருப்பாடல் அப்படியே மனப்பாடமா தெரியும் பிரதர். மனப்பாடமா தெரியும், நல்லதுதான், சொல்றேன் கருத்தான். ஆனாலும் கூட அதன்படி அந்த கடவுளுக்கு அஞ்சி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் அந்த வசன வார்த்தைக்கு அந்த காரியங்களுக்கு நமக்கு லகுவாகும். இல்லைன்னாக்க நிற்கும். என் பையன் இப்போ 2 பசங்க வச்சிருக்கல, ஒருத்தி எனக்கு என் 2 பசங்க இருக்காங்க, இப்போ 4-3 பசங்க இருக்காங்க. என்னுடைய பையன் தப்பா நடந்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் நல்லா செய்ய மாட்டேன். இன்னொரு பையன் நல்ல தப்பு சரியான இருக்கிறான், அவனுக்கு நான் செய்வேன். அதே போலத்தான் ஆண்டவர். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் இந்த பைபிளுக்கு உள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். எடுக்கலாம். திருப்பாடல் 91 அந்த 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தாங்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பாருங்க, தூதரை அனுப்பி தம்மை காக்கும்படி, நீ செல்லும் இடமெல்லாம் காக்கும்படி தம் தூதரை அனுப்பி அவர் கட்டளையிட்டு போ. அங்கே என்னுடைய பையன் போய்கொண்டிருக்கிறான், அங்கே என்னுடைய மகள் போய்கொண்டிருக்கிறார். தூதர்கள் கட்டளையிட்டு ஓடி போய் பாதுகான்னு சொல்லுவாங்களா? ஓடி போய் பாதுகாருன்னு சொல்லுவாங்களா? என் பெருமாவுளே, நான் உண்மையான ஒரு நிலை வாழ்கிற பொழுது பிரியமாவுளே அந்த நிலைத்தான் உண்டாகும். கடவுளுடைய பிள்ளைகளை வாழ்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் உடனே தூதர் அனுப்புவார். அவர் அனுப்புவார். ஓடி போய் என் பையன் போயிட்டு இருக்கிறான், என் மகன் போயிட்டு இருக்கிறான், என்னுடைய மகள், எனக்கு பிரியமான மகள், உங்களதான் எனக்கு பிரியமான மகள், என் பிரியமான மகன் போய்கின்றிருக்கிறான், அவனுக்கு பாதுகாப்பு நீ போ. அவன் கால் கல்லில் இடராபடி பார்த்துக்கொள். அவனுக்கு எந்த விதமான விபத்து வரக்கூடாது. போறும்போதும் காப்பேன், வரும்பொழுதும் காப்பேன்கிறதான்படி அவன் பத்திரமா கூட்டி வந்து சேர்றான்னு சொல்லி ஆண்டவர் போறான். நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, நான் உள்ளத்தின் ஆழத்தின் சொல்ல முடியும். தானியேல் புத்தகத்தை எடுத்து பறிச்சு பாருங்க. தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்து வந்திருந்தார். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுளுக்கு உண்மையான உத்தமமான ஒரு மனிதனை வாழ்ந்து கொண்டிருந்தார். கடவுள் அந்த மனிதன் எப்படி பாதுகாத்தார் வந்து தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 21-22 வசனத்தை பார்க்கும்போது அந்த அரசன் வந்து கேட்கிறான், தானியேலை சிங்கக்கோத்தில போட்டுறாங்க. அரசாங்க ரூல்ஸ் படி அந்த ஆளுங்கப்படி சிங்கத்தின் கோயிலை போட்டுறாங்க. ஆனால் கூட அரசன் வந்து பயிற்சிட்டு வந்து பார்க்கிறான், தானியேலே உன்னை என்ன பார்த்துக்கிட்டேன், உன்னை உண்மையாக வழிபடுகிற அந்த ஆண்டவர் உன்னை பாதுகாத்தாரான்னு என்று கேட்க வருகிறார். அந்த 22வது வசனத்திலே அந்த தானியேல் சொல்லுகின்ற பதிலை கேட்டு பாருங்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. அந்த மனிதன் அங்கே தானியேல் கடவுளுக்கு உண்மையும் உத்தமமான மனிதனாக இருந்தான். அங்கே பார்க்கிறோம் தாவீது சொல்லுகிறார், இங்கே பார்க்கிறோம் தானியேல் சொல்லுகிறார். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று. ஒரு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். என் அன்புக்குரியவர்களே, நானும் ஒரு காலத்தில் உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கிற பொழுது எனக்குள்ள ஒரு ஏக்கம் தாகமும் வந்தது. ஆண்டவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்,
உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவருக்காக என்ன நடந்தாலும் கடந்து போக வேண்டும் என்கிற வைராகமும் வேகமும் கொள்வதது. பெருமைக்கு சொல்லப்படவில்லை, பெருமைக்கு சொல்லப்படவில்லை. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியத்துக்காக சொல்லி வருகிறேன். புனித பவுல் சொல்வார், நான் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் இப்படி மாத்திட்டாருன்னு சொன்னேன். அது மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். என் அன்புக்குரியவர்களே, என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு பாரிஸ்க்கு நான் போனோம். தெங்கரைக்கோட்டை பங்கு தான், தருமபுரி மறை மாவட்டத்தில் தெங்கரைக்கோட்டை பங்கு போயிருந்தேன். அங்கே மாலை 6 மணி முதல் 9 மணி வரை ஜெப வழிபாடு நடத்திவிட்டேன். நான் பஸ்ஸுக்கு இங்கிருந்து கொஞ்சம் தொலைவு போயிட்டு பஸ் ஏறணும். இந்த காலத்தில் பஸ்ஸுக்கு போயிட்டு ஏறணும். புறப்பட்டு போயிட்டு 9:45 மணிக்கு வரணும், பஸ் வரும். 9:45 மணிக்கு பஸ் வந்தால் போயிடலான்ட்டு டைம் போயிட்டு அந்த வழியாக போகிற பஸ்ஸு நான் நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வரணும். அங்கே போயிட்டு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பஸ்ஸு எவ்வளோ நேரத்துக்கு வரும்னு கேட்டேன். யோ இப்போதான் பஸ்ஸு போயிடுச்சின்னு சொன்னாருங்க. பஸ்ஸு போயிடுச்சு சொல்லிட்டேன். என்ன செய்கிறது, திரும்பி நானும் அங்கே போக முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது, அங்கே யார் இருக்க, எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே நான் வந்தேன். தெங்கரைக்கோட்டையிலிருந்து நானும் புறப்பட்டு வந்தேன். என் அன்புக்கு ரோட் மெயின் ரோடு தான், நல்லா தார் ரோடு தான் போட்டிருக்கு, அதில் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் வழியில் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. கிராமத்தில் இருக்கும் பொழுது கிராமத்திலே நிறைய நாய்கள் இருக்கும், தெருநாய்கள் இருக்கும். நைட்டு 11-12 மணிக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது தெருநாய்க்கள் எல்லாரும் கூட தூங்கிட்டு இருக்காங்க. நான் நடந்துட்டு இருந்துட்டு இருக்கிறேன். தெருநாய்க்கள் வந்து அப்படியே கடிக்க வந்து முதல்ல வந்து நான் உடனே, ஓ தானியேலின் தேவனே, ஒரு கையை உயர்த்தி, ஓ தானியேலின் தேவனே, எல்லாம் நாய், ஒரு நாய் இல்லை, எல்லா நாய்களும் அப்படி வந்துச்சு, கடிச்சு பிச்சுன்னு, ஓ தானியேலின் தேவனேன்னு சொன்னேன். நான் ஒரு கூப்பிட்டு, நான் கையில் உயர்த்தி கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நாய்கள் வந்தது, வேகமாக கடிக்க வந்த நாய்கள் எல்லாம் என் பக்கம் வந்த உடனே வாழை அட்டிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு எல்லாம் அப்படி போயிடுச்சு. என் ஆண்டவருக்கு நான் அந்த நேரத்திலே கண்ணீரோடு கூட நன்றி செலுத்தினேன். என்னால் மறக்க முடியாது. ஒரு கிராமம் அல்ல, நான் நிறைய கிராமத்தை கிராஸ் பண்ணி வருகிற பொழுதுலாம் இப்படிப்பட்ட நிகழ்வு இருந்து கொண்டது. நான் அந்த கிராமத்துக்கு நுழைகிற பொழுதெல்லாம், ஓ தானியேலின் தேவனே, எனக்காக தூரை கட்டளையிடுகிறவரே, அப்படி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் பாதுகாத்தார். நான் விடிகாலம் 36 கிலோமீட்டர் நடந்து வந்து வீட்டில் வந்து சேர்ந்தேன். 36 கிலோமீட்டர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் நம்மை நடப்பிக்கிறதை காண்கிறார். நான் நினைச்சு பார்த்தேன், ஏன் இப்படி பஸ் போனது, ஏன் இப்படி நடந்தது என்று நினைத்து பார்த்தேன். கடவுள் எனக்கு வைத்திருக்கிற தூதனை காட்டுவதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார் என்பதை அந்த நாளிலே உணர்ந்து நான் வீட்டிலே வந்து நன்றியோடு கூட ஆண்டவரை துதித்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, யாரெல்லாம் உண்மையாக கடவுளுக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தூதர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார். கலங்க வேண்டாம், உண்மையாக வாழணும், ஆண்டவருக்கு உத்தமமாக வாழ்கிறவனும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயத்தோடு கூட கடந்து வந்தால் ஆண்டவர் தானே அப்படியாய் பாதுகாத்து வழிநடத்துவார். இப்பொழுதும் என் அன்பு கூறுகளை ஒப்புக்கொடுங்க. ஒரு வேளை உங்களுடைய காரியங்களை இருக்கும். இதை பற்றி நான் நிறைய சொல்லப்பட வேண்டியிருக்கும். நான் தொடர்ந்து நாளை தினத்தை கூட சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் இந்த ஒரு கருத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் முடிக்கல நினைக்கிறேன். என் உள்ள அப்படி பதிச்சுட்டு இருக்கு. நான் ஒரு காலத்தில் எப்படியோ வந்துட்டு இருக்கேன், நிலையம் பார்த்துருக்கும். அந்த திருப்பாடல் 34 9வது வசனம் படிச்சு பாருங்க. என்னைக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்கணும். ஆண்டவரின் தூதரே, தூயோரே, ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது, அவரை அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது.
ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் அல்லவா, அனுபவிக்கணும் அல்லவா? அன்புக்குரியவர்களே, உள்ளம் துடிக்கிறது. ஏன் மக்களை நான் பார்க்கிறேன், எக்களை நான் பார்க்கிறேன், பலவிதமான குறை தேர்ந்துக்காங்க, எக்குறையும் இல்லாதபடி. நான் சொல்லுகிற பொழுது என் அன்பு சகோதரை பற்றி நான் சொல்லப்பட வேண்டும், என் அன்பு சகோதரை பற்றி சொல்லப்பட வேண்டும். அவர் ஆண்டவருக்குள் வந்தார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை டாக்டரா படித்து போனாங்க, இன்னொரு பிள்ளை வாத்தியாரா படிச்சுட்டு போனாங்க. 2 பேருக்கும் திருமணம், அவருக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடவுள் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு வெள்ள குறைவு இல்லை. நான் சொல்லுவது சாட்சியமா சொல்லுவது என்றால் ஆண்டவரை மகிழ்ப்படுத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கப்பட வேண்டும். என்னுடைய அந்த நல்லோருக்கும் தீயோருக்கும் நிலையை பார்க்கும்போது நாங்களும் ஒரு காலத்தில் இப்படிதான் வாழ்ந்தோம். நானும் வாழ்ந்துட்டு என்னோடு கூட இருக்கிற அன்பு சகோதரரும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வெந்த பின்னாடி அதை பத்தி ஃபீட்பேக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இது இருக்கு. எல்லா மக்களும் அனுபவிக்கிறோம் ஐயா, ஆண்டவரை அனுபவிக்கணுமே என்கிற உள்ளத்தின் வாஞ்சியும் தாகத்தோடு கூட தான் அந்த நிலை இருந்தேன். நான் சொன்னேன், நாய் கடிக்க வந்தபோது எப்படி இருந்திருக்கும் பாருங்க, பெரிய பெரிய நாய்ங்க. அது மறுநாள் இப்போ அந்த செய்தி கொடுக்கும்போது அப்படி ஒரு உணர்வு வந்தது. சொல்லுடான் தானியல் சொல்லும்போது எனக்கு சொன்னதுக்கு மறக்க முடியல. அதே மாதிரி என் அன்பு சகோதரர் பேசும்போது அவரு ஜாலியா இருக்கிறார். எனக்கு அவரு பிள்ளைகள்லாம் பாட்டு போயிட்டு நல்லா இருக்கார். வசனங்கள் போட்டு சொல்லுகிறத பார்க்கணும். தாவீது சொல்லுகிறார், அனுபவித்து சொல்லுகிறார். தானியேல் அனுபவித்து சொல்லுகிறார். நான் அனுபவிச்சு சொன்னேன், சகோதரர் அனுபவிச்சு சொன்னேன். இதை போன்று நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு உண்டு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு இருக்கு. நீங்கள் கூட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும், சொல்லணும். அவர் மெய்வனம் நேற்று திருப்பாடல் 34:9 படித்தோம் அல்லவா? அந்த பயன்படுத்தும்போது ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இல்லாதுன்னு சொல்லுது. எக்குறை உங்களுக்கு இருக்க முடியாது, எக்குறை இருக்காது. ஆண்டவர் செய்வார். உன்னுடைய படிப்பா, வேலையா, திருமண காரியமா, வீடு கட்டுதலா, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எக்குறையும் இல்லாமல் ஆசிரியர் அந்தந்த காலகட்டத்திலே அது நேற்று செய்தி முடிப்பார். அந்த 9ஆம் வசனம் படிச்சோம். நீ அடுத்தது நீங்க தயவுசெய்து 11ஆம் வசனத்தை படிங்க. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். அனுபவ ராஜா சொல்லுகிறார். அனுபவத்தின் நிலையினால்தான் அவன் சொல்றார், இன்னைக்கு நானும் குளிச்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா? வாரீர் பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அஞ்சுங்க, பயப்படுங்க. அப்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அவருடைய ஆசீர்வாதம்லாம் அப்படி இறங்கி வந்து நடப்பிக்கும். நம்ம பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக நடப்பிப்பார் என்று சொல்றதான் கொண்டு வர. இத திருப்பாடல் ஆசிரியர் 34:11 சொல்லிட்டார்லவா? அதே கருத்தை வேற ஒரு இடத்துல மிக தெளிவா சொல்லிருக்கிறார். நல்ல இன்னும் ஆழமா சொல்லிருக்கிறார். அது நீ படிச்சுன்னா இன்னும் அறிமா இருக்கும். எதாவது நான் திறப்பேனாக்க, எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்க, உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். என் மக்கள் எல்லா மக்களும் பைபிள் எடுக்கணும். அண்ணா, அக்கா, எத்தனை பேர் நான் பைபிள் எடுக்கிறாங்க? எவ்வளவு பேர் நான் உங்க மாதிரி உட்காந்துருக்கிறாங்கண்ணா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க அக்கா. எடுக்கலண்ணா, ஆண்டவர் அனுபவிக்கலக்கா. இந்த அனுபவமாக நீங்க தான் இந்த ஊழியத்தெல்லாம் தாங்கிட்டு வரீங்க. மற்றவங்க எல்லாம் உலக போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் பார்க்கணும்னா தயவுசெய்து நீங்க எடுங்க. ஏசாயாவில் அந்த திருப்பாடல 34 படிச்சோம்ல, 14, இப்ப 66 எடுங்க. 66 எடுத்து அதுல அங்க அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. 66 16ஆம் வசனம் முதல்ல படிங்க. 16. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை
அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். என்ன சொல்றது பாருங்க. அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன்னு சொல்றார். எடுத்துரைப்பேன்னு சொல்றார். இன்றைக்கு அதுல சொல்லி அவர் கொண்டு வர ஒவ்வொரு கருத்தையும் படிச்சான். பைபிளை படிச்சு கொண்டு போனா வாழ்க்கை கடந்து போக முடியும். அந்த அந்த 18வது படிச்சு பாருங்க. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளைத்திருந்தேன் ஆகில், என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை கடைபிடித்தவனில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார். செவி சாய்க்க மாட்டார். அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் பத்தி எனக்கு 16 அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உண்மையா இல்லாதிருந்தாக்க ஆண்டவர் எனக்கு செய்தி சொல்லிக்க மாட்டேன்னு, நீதி நேர்மையா இல்லாதனாக்க நான் உண்மையாகவே கடவுளுக்கு உண்மையும் நீதியும் நேர்மையாக அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கடவுளின் ஜபத்தை கேட்டிருக்கிறான்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, அந்த 19ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அடுத்தது, உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார். உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார். விண்ணப்ப குரலை உற்று கேட்டார். சகோதரர் அருமையா படிக்கிறார். சகனுக்கு உற்று கேட்டாரா? அவர் விண்ணப்பத்தை உற்று கேட்டார். கண்ணோக்கினார் உற்று கேட்டார். அவர் கண்ணோக்கினார் உற்று கேட்டார்னு பைபிள் பார்க்கணும். கண்ணோக்கினார் உற்று. சரி, 66வது திருப்பும் தயவு செய்து நம்ம திருப்பாடல் 34 வரலாம். வசனம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கிறது. பார்க்கணுக்கு 34 திருப்பாடல் 34 அதுல 15வது படிங்க. ஆண்டவர் கண்கள், ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. அவருடைய கண்கள் பார்க்கின்றன, நீதிமான்களை பார்க்கின்றன. அவருடைய செவி அவருடைய மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கின்றன, பார்க்கின்றன, கேட்கின்றன. யாருடையது? நீதிமான்கள். உண்மையாய் உத்தமாய் யார் வாழ்றாங்களோ அவர்களுக்கு. அநியாயம் அக்கரும் செய்யல. கடவுளுக்கு பயப்படாத தாறுமாறான, நீங்க கடவுளுக்கு பயப்படாத பார்க்கும்போது அநேக மக்கள் பார்க்கும் பொழுது தவறாம கோயிலுக்கு போறாங்க, ஓகே, பல பக்தி முயற்சியில் இருக்கிறார்கள், ஓகே, நல்லதுதான். ஆனாலும் கூட மறைமுகமான பாவமான கடவுளுக்கு பயப்படாத நிலை எத்தனை இருக்குது இல்லைங்களா? வெளியே வேற உள்ள வேற. எப்படி அவர் கண்ணோக்குகின்றார், நீதிமான்களை கண்ணோக்குகின்றார், நீதிமான்கள் மன்றாடு கேட்கின்றான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 15ஆம் வசனம். அந்த வசனத்தோடு கூட தொடர்ந்து என் பிரியமானவர்களே 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனத்தை நினைக்கிறேன். நீதிமான்கள் மன்றாடும் போது, நீதிமான்கள் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கண்களில் நின்றும் விடுவிக்கின்றார். பாத்துங்க, இன்னைக்கு நீதிமான்களாக நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது அதை அனுபவிக்கலாம் இருக்க முடியும், அனுபவிக்கலாம் முடியும். நீதிமான்களாக பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை, பாவ வாழ்க்கை வாழ்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. நான் சொல்லல, யோவான்ல நாம் பார்க்கும் பொழுது அவர் அழகாக சொல்லிக் கொடுப்பார். யோவான் அவர் சொல்லிக் கொடுப்பார். 9ஆம் அதிகாரம் 31 பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். நீதிமான்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிற பொழுது, நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வரும்போது கண்டிப்பா நம்முடைய ஜெபம் மேலே போகும், ஆண்டுடைய கிருபையும் கடந்து வரும். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எப்படிப்பட்ட நிலை என்ன இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். கவலையா, கண்ணீரா, துக்கமா, விடுதலை கொடுப்பார். கேட்டிருக்கின்ற சகோதரமே, நாம் கடவுளுக்கு பயப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். உலகப்பாரமான பக்தி முயற்சியோ உலகப்பாரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு பயந்து உண்மையான முறையிலே, நீதியான முறையிலே பரிசுத்தமான கடந்து போகிற பொழுது ஆண்டவருடைய கிருபை கடந்து வரும். இந்த வசனத்தை படித்த பொழுது நீங்க சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வசனம் படிச்சு பாருங்க, அவர்கள் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்.
எழுதிக்கொண்டிருக்கிறார். அந்த 19ஆம் வசனம் படித்து பாருங்க. அதுல என்ன சொல்வார்? என்ன படிச்சோம்? நீதிமன்றம் மன்றாடும் போது செவிசாய்க்கிற எல்லா விதமான இடுக்கிலிருந்து விடுவிக்கிறான் படிச்சோம் இல்லைங்களா? அடுத்து 19ஆவது படிச்சு பாருங்க. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பார்க்கணும், ஆண்டவர்களை விடுவிக்கின்றார். அவன் நீதிமன்றத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு துன்பம் இருக்கலாம், நெருக்கடிக்கலாம். பிரதர், நான் கடவுளுக்கு பயந்து உண்மையாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர். ஆனா பல பிரச்சனை போராட்டம் பிரதர். சகோதரமே, பயப்பட வேண்டாம். அனைத்திலிருந்தும் ஆண்டவர் விடுவித்துவார். இதை நீங்க விசுவாசிங்க, இதை நம்பிக்கையில கொண்டு வாங்க. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சில சகோதரிகள் என்னோட சொல்லுகிற பொழுது இப்படியா சொல்லுவார்கள், நான் கடவுளுக்கு பயந்து பரிசுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் பல பிரச்சனை போராட்டம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அன்னைக்கு புனிதருடைய வாழ்க்கையில என்ன, புனிதருடைய வாழ்க்கையில என்ன, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எப்படி எல்லாம் கடவுள் பாதுகாத்து நடத்திருந்தாருன்னு இல்லைங்களா? இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை கூட நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது கடவுள், ஒரு சகோதரி கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான நிலையில வாழ்ந்து கொண்ட ஒரு சகோதரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேலை அந்த சகோதரி உட்காந்துக்கிட்டு, பிரதர் என்னதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களதான் என் பிரியமகளே, பயங்கரமான நிலை அவங்களுக்கு. ஆபீஸ்ல பயங்கரம், அதிகாரிகள் எல்லாம் ஒரு மேலோட்ட அதிகாரி பயங்கரமான இந்த மகளை கொடுப்பது, நிறைய வேலை அவங்களுக்கு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் அவங்க போன் பண்ணி, பிரதர் இப்படிதான் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும் சொன்னேன். நான் இந்த வசனம் தான் சொன்னேன், சகோதரியே, பல பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், கடவுள் எல்லாத்திலிருந்து உன்னை விடுதலை கொடுப்பார், நீ பயப்படாதுன்னு சொன்னேன். என் அன்பு குருவுகளே, நீதிமான் தள்ளாட விடமாட்டார். எத்தனை இருக்க பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் தப்பிப்பார். நான் சொன்னேன், அந்த சகோதரி நல்ல விசுவாசத்தோட கூட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பாதுகாப்பார். ஏன்னா அவளுக்குள்ள வருங்க ஒரு நீதி நேர்மை அவளுக்குள்ள இருக்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவளுக்குள் இருக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அவளுக்குள் வந்து விட்டது. கொஞ்ச நாள் தான் ஒரு 10-15 நாளைக்குள்ள அந்த அதிகாரி அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாற்றப்பட்டார். இந்த சகோதரி சந்தோஷமா போன் பண்ணாங்க, பிரதர் அந்த அதிகாரி ஆண்டவர் மாத்திட்டார் பிரதர், வேற ஒரு அதிகாரி வந்திருக்கிறார் பிரதர், அவர் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அதிகாரியே நான் பார்க்கிறேன் பிரதர். பாருங்க என் அன்பு குருவுகளை, பார்க்கணும். சரி, இதை சொல்லுகிற பொழுது திருப்பாடல், அதே திருப்பாடல் 37 எடுங்க, 37 ஒவ்வொன்று நான் படிக்க எப்படித்தான், நான் அந்த காலத்தை படிக்கல, ஆனா படிக்க இப்படிதான் போகுதான்னு பார்த்து உணரணும். எனக்கு 37 தலைப்பு 37 அந்த தலைப்பு நீங்க படிச்சு பார்க்கணும். பொல்லார் நல்லார் முடிவுகள், பொல்லார் நல்லார் முடிவுகள் போட்டிருக்கு. அருமையான தலைப்பு தான். பொல்லார் தலைப்பு பொல்லார் நல்லார் முடிவுகள் இருக்கு. அதுல 25ஆம் வசனம் படிங்க. அந்த 25ஆம் வசனம் அருமையான கண்டதுல, இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. ஒருத்தர் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றாருங்க, தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றார். நான் இளைஞனா இருந்தேன், இப்படி பார்க்கல, இப்ப முதிய வயசாகி போச்சு, இன்னும் பார்த்ததில்லைன்னு சொல்றதுக்கு. நானும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அது இப்படித்தான் சொல்ல முடியும். ஊழித்து வரும்போது அப்படியே வந்தேன், ஆனா ஊழித்து வந்து முன்னாடி அந்த 30 வருடம் ஊழியம், என்னோட கூட சகோதரரும் அந்த 20 இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நண்பர்களே, அந்த ஒவ்வொரு நிலையும் 30 வருட ஊழியத்தின் பாதையில பார்க்கும் பொழுது
அந்த கடவுளுக்கு அஞ்சு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு காலம் எதிர்பட்டதில்லை. சொல்றார். நான் சொல்றேன், ஏன் உங்களை கூட அத்தனை நிறைய பேர் சொல்ல முடியும். மனித வாழ்க்கையில வாழணும், நம்முடைய வாழ்க்கையில அன்று கொள்ளும். நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. என்னடா பிரதர் சினிமா பாட்டுலாம் பாடுறாரு? சினிமா பாட்டு கிடையாது, கருத்து தான் சொல்ல வருகிறது. சினிமா பாட்டு எங்கே இருக்கலாம், கருத்து தான். நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகின்ற அரசாட்சியா இருக்கணும். அப்பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். எடுக்கலாம் பிரியமாக. இந்த வசனத்தை படித்த உடனே அது 37 பார்த்தோம்ல, 25 பார்த்தோம்ல, தயவுசெய்து நீதிமொழி எடுங்க. நீதிமொழியில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா இந்த கருத்தோடு ஒட்டி அங்க ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அறிவா இருக்கும். அவர் சொன்னாரு, என்ன சொன்னாங்க, நான் இளைஞா இருந்தேன், இப்படி வந்தேன், பார்த்தேன், இவ்வளவு வந்து பார்க்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா. இந்த கருத்தோட ஒட்டி நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18 and 19 படிச்சு அது கருத்துக்கு போட்டு பாருங்க. நான் இந்த தலைப்புக்கு செய்தி சரியா இருக்கும், படிக்கலாம், எடுத்து படிக்கலாம். நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மேன்மேலும் பெருகி நண்பகல் ஆகின்றது. பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது, தங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்களும் வசந்த் மேல விரல வச்சு படிச்சீங்க, சகோதரன் படிச்சுட்டு காதலையும் கேட்டீங்க, கண்ணிலையும் பார்த்துட்டீங்க இல்லைங்களா. காதலையும் கேட்டீங்க பார்த்துட்டீங்க. அதுக்கு மேல நான் கொடுக்க தேவையில்லை. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இருக்கிற கருத்து அங்க புள்ளி பிடிச்சிட்டு நிதிமொழி அப்படி சொல்லி பயங்கர ஒவ்வொரு வசனம் படிச்சு பார்க்கணும். அவனுக்கு இது பழகும் பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவருடைய வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கமா இருக்குன்னு அவங்க சொன்னாருங்களவா. அவருடைய பிள்ளைகள் இப்படிலாம் இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை திருப்பாடல் ஆசிரியர் ஒரு நீதிமானா உத்தமா ஒரு வாழ்கிற பொழுது எப்படி வாழ முடியும் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நன்றிக்கு திருப்பாடல்ல 17 எடுங்க, திருப்பாடல் 17 எடுங்க. அதுல அந்த தலைப்பை நீ படிச்சு பார்த்ததாக சொல்லப்படும். அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கடவுளுக்கு முன்னாடி மண்டாடுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி 17ஆம் அழகா சொல்லப்பட்டு நன்றிக்கு தலைப்பே மாசட்டவனின் மண்டாட்டுன்னு சொல்லிவிட்டுங்க. மாசன் ஒரு உண்மையா வந்து மண்டாட்டு. அதுல 4வது வசனமும் 5வது படிக்கலாம், அப்படியே கண்டு படிக்கலாம். ஆனா 4வது முதல்ல படிங்க, பிற்பகுதி படிங்க. பிற்பகுதி நீர் உரைத்த வாக்கிற்கு இணங்க, நீர் உரைத்த வாக்கிற்கு இணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகி உள்ளேன். என் நடத்தை உன் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உன் வழியில் நின்று பிறரவில்லை. என்ன சொல்லி கிடைக்கிறது அறிமானுங்க. அங்க மாசற்ற மண்டாட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருக்கும் நான் ஆண்டவரே நீங்க என்னென்ன பைபிள்ல சொல்றீங்களோ, இறைவசன வார்த்தை சொல்றீங்களோ, அதன்படி நான் வாழ்ந்து நடந்து வருகிறேன் ஆண்டவர். அவரு உங்களுடைய திருச்சட்டம், உங்களுடைய கட்டளை, உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரிடம் அன்பாக இருக்கிறேன், எல்லாரிடம் நான் கரிம்பா இருக்கின்றேன். நீ என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் என்னுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி அவர் வாழ்ந்தனால்தான் என் அன்புக்குறவர்களே நீ பார்க்கணும் பிரியமாக்களே. அந்த 6, 7, 8 வசனத்தை நீ படிக்கணும், பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். என்ன கருத்துன்னு பார்க்கிற பிரியமாக்களே, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது இதை படிக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் பயங்கரமான ஒரு ஏக்கம். ஆண்டவரை இன்னும் மக்கள் அனுபவிக்கப்படவில்லையே, உலகப்புறமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவர் எவ்வளவு ஏங்கி தவிக்கொண்டிருக்கிறார். உள்ளத்துல ஏக்கம். அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த சொல்லுடான் தான் ஆண்டவர் தானே இந்த நிகழ்ச்சியை, விடுதலை நேர நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே படிப்பாளரும் சில அடிக்கடி சொல்றதுதான், இது எவ்வளவோ பொருளாதார தேவைப்படுகிறது, அத்தனையும் கொடுத்து நடப்பிக்கிறார். ஏன்
மக்களுக்கு சொல்லு, கடந்து வரட்டும், என்னை அனுபவிக்கட்டும் என்றுதான் பார்க்கணும். அந்த வசனத்தை நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. அதில் பார்த்தனாக்கா அழகா சொல்லப்பட்டிருக்கும். என் நண்புக்குறவுகளே, அந்த 17ஆம் வசனத்துல அந்த தயவுசெய்து 5வது வசனத்தை நீங்க பார்த்தனாக்கா அதுல ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். திருப்பாட அந்த 11ல் 5வது வசனத்தை ஒரு கருத்து அந்த பத்திரிக்கைன்னு நினைக்கிறீங்களா? அந்த 17 5வது வசனம் படிங்க பாருங்க. அதுல ஒரு சொல்லிருக்கோம், என் நடத்தை உன் பாதைகளில் அமைந்துள்ளது. ஆமா, ஆமீன். என் காலடிகள் உன் வழியை நின்று பிறழவில்லை. நீ உங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் கடந்து போகணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து போகணும். தயவு செய்து நம்ம இதை முடிச்சுடனே ஒரே ஒரு வசனத்தோட கூட நாம் கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நீதிமொழி புத்தகம் எடுக்கலாம். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எடுக்கலாம். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எடுக்கலாம். எவர் கலங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள். எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகின்றார் அவருக்கு பின் அவருடைய பிள்ளைகள் நற்பேறு பெற்றவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். இன்னைக்கு பல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, தெரிஞ்சு சொல்லுவாங்க, அவங்க அப்பா செஞ்ச பாக்கியத்தை அனுபவிக்கிறான்டா. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா அம்மா அப்பா செய்த புண்ணியம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இல்லைங்களா? நம் கண்டு வரணும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட நிலை பார்க்கிற பொழுது எனக்கு அப்படியே சொல்லியிருக்கும். திருவெளிப்பாட்டில் கடைசியில் சொல்லுவாங்க, 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் நானே சொல்றேன், கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றுங்கள், ஏனில் அவர் திருப்பளிக்கும் நேரம் வந்து விட்டது. யார் சொல்றா தெரியுங்களா? வானதூதர் சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்று புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்து விட்டது. எனவே தீர்ப்பளிக்கும் நேரம் வந்து விட்டது, வருகிறது விட்டது. நோவா எல்லா மக்களும் பாவத்தில் வாழ்கிற நோவா மாத்திரம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனும் அவன் குடும்பத்தாரும் ஆசீர்வாதமாக கடந்து போனார்கள். நீங்களும் கடந்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளோ அப்படிப்பட்ட நிலையில் இருப்பான், அவளுக்காக ஜெபியுங்கள், மனமாற்றத்துக்காக ஜெபியுங்கள், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வாருங்கள், ஆசீர்வாதமாய் மாறும். கண்களை மூடுவோ, ஜெபிக்கலாம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இறை செய்தியை ஆண்டவரே உமக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர் சுவாமி.
இந்த விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்நாளில கூட இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் திருமண தடை ஆண்டவரே, தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றுவீராக ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகள் வேலையிலேயே என்று ஏங்குகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அந்த வேலையை ஆண்டவரே எந்த வேலைக்காக முயற்சி செய்கிறார்களோ அதிகாரிகளில் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடல் நோயால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே படுக்கையிலிருந்து எழும்பி நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்க எல்லா குறைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டு இருப்பதற்காய், உம்முடைய செவிகள் இவர்களுடைய மன்றாட்டை இப்பொழுதே கேட்டுக்கொண்டு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு அறுப்பார்கள் என்று சொல்லீரே ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மகிழ்ச்சியின் தைலத்தினால் நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். வேலையிலும் கூட ஒரு ஒரு சகோதரி கணவன் அவளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வறுமை ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம். ஏன் ஆண்டவரே என்று கண்ணீரோடு கந்து கொண்டிருக்கிறார். சரி சரி சரி, கணவனுக்கு மனமாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த கடன்பெறை அடைக்கின்ற வழிகளையும் ஆண்டவர் தருகின்றார். சகோதரி விரைவிலே சாட்சி கூறும்படியாய் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபையானது எல்லோருக்கும் எல்லாருக்கும் கடன் செல்லட்டும். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.